ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விஜய்க்கும் மல்லிக்கும் இப்போ ரொமான்டிக் சீன்ஸ் சூப்பராகவே போகுது. அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்களாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி இப்போ விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நாளாகவே அவங்களுக்குள்ள பிரச்சனை மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இடையில சுடர் விஜய் மல்லியையும் பெரிய குழப்பத்தில் உண்டாக்கி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் சுடரை பற்றின எல்லா விஷயமும் விஜய்க்கு தெரிஞ்சு இப்போ விஜய் மல்லி கூட செமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொமான்டிக்காக சூப்பராக ரெண்டு பேருக்குள்ளேயும் சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஆனால் இதை தடுக்க சுடர் அடுத்து வந்துட்டா. ஏன்னா இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆட்டத்தை போட்டு இப்போ கதிரேசனை நம்ப வச்சுட்டா. இருந்தாலும் இப்போ நிஷாவுக்கு என்ன போக போக இந்த சுடர் ரேணு பண்ணுறது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிஷாவுக்கு டவுட் வரும். இருந்தாலும் குலதெய்வ கோயிலில் ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு அதை கொலாப்ஸ் பண்ண தான் சுடர் ஏற்கனவே ரகுகிட்ட சொன்ன பிளானில் தான் இப்போ இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கா. அது நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா எல்லோரையும் காலி பண்ணிவிட்டு தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பயங்கரமாக சுடர் பிளான் போட்டிருக்கா. இருந்தாலும் ஏற்கனவே ராஜிக்கு எல்லா உண்மையும் தெரியும். இப்போ இருக்கிற கண்டிப்பாக ரேணுகா கிடையாது, அவள் சுடர் தான் அப்படின்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த உண்மை ராஜிக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு ஆபத்தே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜியை பற்றின உண்மை இப்போ சுடருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரேணுகாவை கொன்னதே ராஜு தான் அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை ஆதாரமாக இப்போ சுடர் எடுத்துடுறா. இதனால் இதை வச்சு கண்டிப்பாக ராஜி சுடர்கிட்ட ஆட்டம் கட்ட முடியாது. இது மாதிரி தான் சுடருக்கு ஒரு வில்லி கேரக்டரில் இப்போ அவளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அடுத்து ரகுவும் சுடரும் பிளான் போட்டபடி எல்லாரையும் சாகடிச்சிட்டு மல்லியை ஜெயிலுக்கு போகணும், தான் எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு நல்லா வாழணும் அப்படின்னு பயங்கரமாக யோசித்து வச்சுருக்கா. ஆனால் ரகு இன்னொரு பக்கத்து அவர் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சுடர் பிளான் போடுறபடி எதுவுமே நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ரகுவும் அதை பண்ண போகிறதில்ல. சும்மா வசமாக அதில் ரகுவோ இல்லை சுடர் தான் மாட்ட போகிறாங்க. இதில் மல்லி என்ன பிளான் போட போகிறாங்கன்னா சுடரை சாதாரணமாக விடக்கூடாது, அவளை ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு விஜய்க்கு ஐடியா கொடுக்க போகிறாங்க. அதனால் பொறுமையாக இப்போ போயிட்டுருக்காங்க, சுடரை விட்டுட்டுருக்காங்க. ஆனால் சுடர் வசமாக விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் வசமாக மாட்ட போகிறா. அந்த கோயிலில் தான் மாட்ட போகிறா. அவளுக்கு இருக்குது. சூப்பராக எபிசோட் கொண்டு போகிறா.